வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம Netflixல ரிலீஸ் ஆயிருக்கிற கொரியன் படம். அதாவது த கிரேட் ஃப்ளட் சயின்டிஃபிக் டிசாஸ்டர் மூவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அம்மா, ஒரு பையன் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ திடீர்னு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ளட்டு ஃபுல்லா, அதாவது அபார்ட்மெண்ட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லு தண்ணி. மழை தண்ணி வந்து இது மழை தண்ணியா, இல்ல சுனாமியான்ற அளவுக்கு வந்து பயங்கர ஃப்ளட்டு. ஸோ தண்ணி வந்து அப்படியே நிரம்பி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கேருந்து 2 பேரும் தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வைவல் த்ரில்லரா வந்து படத்த நகர்த்துறாங்க. ஸோ நமக்கே வந்து பயத்த கொண்டு வருது. லைக் இவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லன்ற அளவுக்கு வந்து சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே படத்த நகர்த்தி அங்க வந்து தப்பிச்சாங்களா? இல்லையான்ற மாரி கொண்டு போயிருந்தாங்கன்னா, சூப்பரா இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி புரியும்படியா சொல்லியிருக்கலாம். அவங்க எடுத்திருக்க கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான கான்செப்ட் தான். ஒரு ஏஐயும், ஒரு ஹியூமனோட எமோஷன்ஸும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்றத வந்து செகண்ட் ஹாஃப்ல நகர்த்தியிருக்காங்க. ஸோ இத வந்து கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தா, கண்டிப்பா இந்த படம் வந்து இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இது எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு புரியுன்றது வந்து கண்டிப்பா தெர்ல. நானே நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். யாருக்கும் வந்து புரியலன்றது தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தி நான் பேசினா கூட இப்போ அது ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ நீங்க வந்து அந்த படத்த பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் சீக்வென்சஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த மதர் அண்ட் சைல்டோட பாண்டிங் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் விஷுவல்ஸ் வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஸ்ஸா வந்தா சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் விடுறாங்களா இல்லையான்ட்டு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கதைக்களத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புரியும்படியா சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இது ஒண்ணு தான் மைனஸ் பாயிண்ட்டா இருக்கு. மத்தபடி இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.